Hello everyone, this is Shahrukh. இன்னைக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் லெக்சர் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம எபிதீலியல் டிஷ்யூனா என்ன, அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் எபிதீலியம் அதை பற்றி தான் பார்ப்போம் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி லெக்சரில் வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளோ சார்ட்லாம் பார்த்துருப்போம். பொலிஃபேரா, சீரன்டிட்டா, அந்த டிஷ்யூ மீனிங் என்ன அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லாம் வந்து பார்த்துருப்போம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், நேம்லி எபிதீலியம், கனெக்டிவ், மஸ்குலார் அண்ட் நியூரல். ஸோ எபிதீலியம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதில் வந்து என்னன்னா எக்டோடம், எண்டோடம், மீசோடம் மூணுமே வந்து ஜெர்ம் லேயர்ஸ். ஒவ்வொரு லேயரும் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் எபிதீலியம். அண்ட் வந்து கனெக்டிவ் டிஷ்யூவும் இட் இஸ் மேட் அப் ஆஃப் மீசோடம். அண்ட் இங்கே வந்து எபிதீலியம் இஸ் மேட் அப் ஆஃப் ஆல் த 3 டைப்ஸ் ஆஃப் ஜெர்ம் லேயர்ஸ். எபிதீலியம் வந்து கிரியேட் ஆகுறது வந்து என்னன்னா மூணுமே ஆரிஜின் வந்து எக்டோடர்மல் ஆரிஜின், எண்டோடர்மல், மீசோடர்மல் மூணு ஆரிஜினுமே சேர்ந்து தான் வந்து எபிதீலியம் வந்து உருவாக்கும். அதே மாதிரி மீசோடர்மல் ஆரிஜின்ல இருந்து வர்றது கனெக்டிவ் டிஷ்யூ, அதே மீசோடர்மல் ஆரிஜின்ல வர்றது தான் மஸ்குலர் டிஷ்யூ. எக்ஸப்ட் 2 என்னன்னா இந்த ஐரிஸும் சீலியரி மசில் அவங்க மட்டும் எக்டோடர்மல் வந்து ஆரிஜின், மற்றது எல்லாமே எல்லா மசில்ஸும் வந்து மீசோடர்மல் தான் ஆரிஜின். அதே மாதிரி நியூரல், எல்லா நியூரல் ரிலேட்டடு நம்ம கிட்னிஸை படிப்போம், எப்பினெஃப்ரின், நார் எப்பினெஃப்ரின், அது ரிலேட்டட் எல்லாமே வந்து எக்டோடர்மல் தான் ஆரிஜின். எக்டோடர்மல் தான் ஆரிஜின் ஆகுது நியூரல் ரிலேட்டட் எல்லாமே. ஈவன் நம்ம நெயில்ஸ் எல்லாமே வந்து எக்டோடர்மல் தான். எக்ஸப்ட் மைக்ரோகிளியா, அது வந்து மீசோடர்மல் ஆரிஜின். இது என்னன்னு வந்து ஃபர்தர் லெக்சர்ல வந்து படிப்போம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ டிஷ்யூஸ் 4 டைப்ஸ்: எபிதீலியம், கனெக்டிவ், மஸ்குலார், நியூரல். அப்போ எபிதீலியம் வந்து 3 ஜெர்ம் லேயர்ஸ்னாலும் ஆகுது. அண்ட் கனெக்டிவ் வந்து வெறும் மீசோடம், மஸ்குலர் வந்து மீசோடம் எக்ஸப்ட் ஐரிஸ் அண்ட் சீலியரி மசில், அண்ட் நியூரல் வந்து எக்டோடம் எக்ஸப்ட் மைக்ரோகிளியா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எபிதீலியல் டிஷ்யூ அங்கே பார்க்க போகுது என்னன்னா, எப்பினா வந்து அப்பான் மேலே, எதுக்கு மேலே, ஏதாவது ஒரு லேயருக்கு மேலே. தீலியல்னா growth. ஸோ ஒரு லேயர் மேலே growth நடக்கிறது. என்ன லேயர்னா ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ லேயர் இருக்கும் கீழே, நம்ம ஸ்கின்க்கு கீழே. அதுக்கு மேலே என்னன்னா growth நடக்கும் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எபிதீலியல் டிஷ்யூ அப்படின்வாங்க. ஸோ இங்கே நான் டயக்ராம் ஆக்கியிருக்கேன் இல்லையா இங்கே. அப்போ இங்கே பார்க்கும்போது என்னன்னா ஓகே, ஸோ இங்கே இண்டிகேட் பண்ண மாதிரி இதுதான் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் பிளட் வெசல்ஸ் வந்து சப்ளை ஆகுது இந்த எபிதீலியல் டிஷ்யூக்கு. ஸோ அந்த பிளட் வெசல்ஸ்னால என்ன ஆகும்னா இங்கேருந்து ஆக்சிஜன் இது சப்ளை பண்ணும். அங்கேருந்து வர ரெஸ்பிரேட்டரி வேஸ்டான CO2 வந்து திருப்பி வெயின்ஸில் கலெக்ட் ஆகி உள்ள வந்து மேஜர் வெயின்ஸில் வந்து கொடுத்து ஹார்ட்க்கு பம்ப் ஆகும். ஸோ இந்த எபிதீலியல் டிஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து ஒரு லைனிங் கவரிங். நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸு, எக்ஸ்டர்னலாக பார்க்கும்போது நம்ம ஸ்கின்னு, அண்ட் இன்டர்னலாக பார்க்கும்போது இந்த ஹாலோ ஆர்கன்ஸோட இன்னர் லேயர் அங்கெல்லாம் வந்து லைன் பண்ணுறது, கவர் பண்ணுற வேலையெல்லாம் வந்து எபிதீலியல் டிஷ்யூடுது. இங்கே வந்து என்னன்னா செல்ஸ் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருப்பாங்க. லைக் இது ஒரு லேயர்னா இங்கே செல் இருக்குன்னா பக்கத்துல ரொம்ப க்ளோஸா வந்து இன்னொரு செல் இருக்கும், ரொம்ப காம்பாக்டா இருக்கும் வித் லிட்டில் இன்டர்செல்லர் ஸ்பேஸ். சம்டைம்ஸ் வந்து இன்டர்செல்லர் ஸ்பேஸ் கூட நம்ம கண்ணுக்கே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்செல்லர் ஸ்பேஸ் வந்து இதுதான் வந்து இன்டர்செல்லர் ஸ்பேஸ், ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா தேஸ் ஆர் காம்பாக்ட்லி பேக்டு செல்ஸ் வித் லிட்டில் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். அந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்ல ஏதாவது சப்ஸ்டன்ஸ் போய் வந்து என்னன்னா அக்யூமுலேட் ஆயிரும். அதே மாதிரி வந்து இந்த லேயர் எபிதீலியல் லேயர் வந்து ஏவாஸ்குலர்னா அதுக்குள்ள வந்து பிளட் வெசல்ஸ் எதுவும் போகாது, ஜஸ்ட் இங்க வரைக்கும் வந்து ஸ்டாப் ஆயிரும். இதுதானே எபிதீலியம் ஃபுல்லா. ஆனா வந்து என்னன்னா பிளட் வெசல்ஸ் வந்து எபிதீலியம்குள்ள போகாது. அதனாலதான் ஏவாஸ்குலர் அப்படின்னு சொல்றோம். ஜஸ்ட் இட் ஸ்டாப்ஸ் ஹியர் அண்ட் வந்து இங்கிருந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து நடக்கும். அதனாலதான் அது ஏவாஸ்குலர். அதனாலதான் நம்ம எப்பயாவது நம்ம ஸ்கின்னை லைட்டா மேல இருந்து கிழிச்சானா உங்களுக்கு வந்து பிளட் வந்து வராது வெளியே. அதே மாதிரி வந்து எபிதீலியம் ரெஸ்ட் ஆன் த பேஸ்மெண்ட் மெம்பரேன், இது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போது அங்கே வந்து படிப்போம்.
சிம்பிள் ஸ்கொயர்மஸ் எபித்தீலியம்னு. அங்க வந்து என்னன்னா ஆல்வியோலை வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஆல்வியோலை ஆஃப் லங்ஸ். அப்போ இங்க என்ன இருக்கும்னா ஆல்வியோலை வந்து இந்த மாதிரி வந்து சிம்பிள் ஸ்கொயர்மஸ் எபித்தீலியம் இதை வந்து லைன் இல்லைன்னா கவர் பண்ணும். ஸோ இந்த சிம்பிள் ஸ்கொயர்மஸ் எபித்தீலியம் என்னன்னா ரொம்ப தின்னா ஒரு சிங்கிள் லேயரா இருக்கும். ஸோ அதுக்கு அப்போ என்ன ஆகும்னா இங்க லங்ஸ்குள்ள இருக்கிற ஆக்சிஜனும் இங்க பக்கத்துல இருக்கிற பிளட்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். இது இங்க போயிட்டு ஆக்சிஜன் வந்து என்னன்னா பிளடுக்கு சப்ளை ஆகும். ஸோ ஏன் அங்க வந்து சிம்பிள் ஸ்கொயர்மஸ் இருக்குன்னா, ஸோ தட் ஈஸியா வந்து இந்த ரெண்டு கேஸும் டிஃப்யூஸ் ஆகி எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கியூபாய்டு எல்லாம் வச்சோம்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா இந்த ஒரு பெரிய லேயரை கிராஸ் பண்ணி அது உள்ள போகணும். ஸோ அதனாலதான் அந்த இடத்துல வந்து சிம்பிள் ஸ்கொயர்மஸ் எபித்தீலியம் இருக்கு, இன்ஸ்டெட் ஆஃப் கியூபாய்டுலார் காலம்னார். ஸோ இப்போ இங்க பார்க்க போது என்னன்னா, இங்க இது சிம்பிள் ஸ்கொயர்மஸ் எபித்தீலியம் சொன்னால இது கீழே வந்து என்னன்னா பேஸ்மெண்ட் மெம்பரேன் அப்படின்னு இருக்கும் எப்பவுமே. எங்க எபித்தீலியம் இருந்தாலும் அது கீழே வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன் கம்பல்சரி இருக்கும். ஸோ அந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் மேலதான் வந்து இந்த எபித்தீலியம் வந்து ரெஸ்ட் ஆகும் எப்பவுமே. அந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து என்னன்னா ஏ செல்லுலார் ஒரு செல்லு, அது ஒரு செல்லே இல்லை, ஜஸ்ட் ஒரு கெமிக்கல் விச் இஸ் மேட் அப் ஆஃப் கிளைகோ புரோட்டீன். கிளைகோனா சுகர், புரோட்டீன்னா அதான் அமைனோ ஆசிட். ஸோ சுகரு அமைனோ ஆசிட்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும். அதான் பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஸோ ஆன் விச் த எபித்தீலியம் என்னன்னா ரெஸ்ட் ஆகும். ஸோ எபித்தீலியம் ரெஸ்ட் ஆன், ரெஸ்ட்னா என்ன, அதுக்கு மேலே இருக்கு, பேஸ்மெண்ட் மெம்பரேனுக்கு மேலே வந்து எபித்தீலியம் வந்து இருக்கு. அதான் வந்து சொல்றாங்க. அண்டு ஹை பவர் ஆஃப் ரீஜெனரேஷன். அதை ஸ்கின்ல வந்து நீ எதாவது கட் ஆயிடுச்சுன்னா அது டக்குன்னு வந்து திருப்பி ரீஜெனரேட் ஆகுது இல்லை, அந்த பாயிண்ட் தான் இங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் இதான் வந்து எபித்தீலியல் டிஷ்யூவோட பேசிக்ஸ். இப்போ இது டயக்ராம்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் எபித்தீலியம். அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இங்க லிட்டில் இன்டர்செல்லார் ஸ்பேசஸ் இருக்கும், நாட் தட் மச், நிறைய இருக்காது, ஜஸ்ட் லிட்டில் இன்டர்செல்லார் ஸ்பேசஸ். அண்ட் பிளட் வெசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள போகாது, ஜஸ்ட் இங்க வந்து ஸ்டாப் ஆயிரும். அதனால தான் அது ஏவாஸ்குலார். ஓகே. அண்ட் வந்து இது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து என்னன்னா கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூல நிறைய செல்ஸ் இருக்கு, அதை நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் பேஸ்மெண்ட் மெம்பரேன் நான் சொன்ன மாதிரி இது வந்து எபித்தீலியம்னா அது வந்து ரெஸ்ட் பண்றது என்னன்னா எதுக்கு மேலனா பேஸ்மெண்ட் மெம்பரேன் மேல. அவ்வளவுதான். தென் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் எபித்தீலியம் பார்ப்போம். செம்ம ஈஸி. எபித்தீலியம் வந்து பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் லேயர். இப்போ ஒரு சிங்கிள் லேயரா இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், இல்ல சிங்கிள் லேயர் மேல இந்த மாதிரி நிறைய லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், அவ்வளவுதான். ஸோ சிங்கிள் லேயரா இருந்துச்சுன்னா அதை வந்து சிம்பிள் சிம்பிள் எபித்தீலியம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே வந்து மோர் தென் சிங்கிள் லேயர் இந்த மாதிரி நிறைய லேயர் இருந்துச்சுன்னா அதை வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் லேயர் ஆஃப் செல்ஸ், இங்க வந்து டூ லேயர் ஆஃப் செல்ஸ். அப்போ சிம்பிள்ல வந்து இன்னும் அதை ஃபர்தரா வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சுரல் மாடிஃபிகேஷன் ஆஃப் செல். ஸோ இந்த ஸ்ட்ரக்சுரல் மாடிஃபிகேஷன் என்னன்னா இந்த செல் வந்து மாடிஃபை ஆயிரும் பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆர்பிசி எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம்ல, அங்க வந்து இன் ஆர்டர் டு கேரி ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு அதர் பார்ட்ஸ், அந்த ஆர்பிசியோட ஷேப் வந்து பைகான்கேவ் டிஸ்க் ஷேப்பா இருக்கும். ஆனா அதே வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன் ஆஃப் செல், அங்க ஆல்வியோலைல சொன்னேன்ல சிம்பிள் ஸ்கொயர்மஸா இருக்க போதுதான் வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ஈஸியா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா செல் வந்து மாடிஃபை ஆகுறது ஃபங்க்ஷன் பண்றதுக்காக. அப்போ பார்க்க போது என்னன்னா அது வந்து த்ரீ டைப்ஸா மாடிஃபை ஆகுது. ஒன்று வந்து ஸ்கொயர்மஸ், என்னன்னா ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும் இந்த மாதிரி. அந்த பவுண்டரி வந்து வெல் டிஃபைன்டாவே இருக்காது, ஒரு கசகசன்னு இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து சிம்பிள் கியூபாய்டல். சிம்பிள் கியூபாய்டில் பார்க்கும்போது கரெக்டா எக்ஸாக்டா ஒரு ஸ்கொயர் ஷேப்பு அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நியூக்ளியஸ் வந்து சென்டர்ல இருக்கும். அதே மாதிரி காலம்னா ரொம்ப எலாங்கேட்டடா இருக்கும், டால் அண்ட் ஸ்லெண்டரா இருக்கும். டாலன்னா ரொம்ப ஹைட்டா, ஸ்லெண்டர்னா ஒல்லியா இருக்கும். இதுல வந்து நியூக்ளியஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிடில்ல இருக்காது, சென்டர்ல இருக்காது, பேஸ்ல இருக்கும். இது இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுதான் சொல்றேன், அது இப்போ ஃபிளாட்டன்டு செல். ஸோ ஃபிளாட்டன்டு செல்ஸா இருந்தால் தானே ஈஸியா வந்து என்ன ஆகும், ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி வந்து கிட்னில ஒரு இடம் பார்த்துப்போம், பவுமன்ஸ் கேப்சூல் அப்படின்னு. அங்கேயும் வந்து என்னன்னா நம்ம பிளட்ல இருந்து ஃபில்டர் ஆகுது இல்லையா, அதெல்லாம் வந்து ஈஸியா பாஸ் ஆகுறதுக்கு தான் பவுமன்ஸ் கேப்சூல் வந்து சிம்பிள் ஸ்கொயர்மஸ் எபித்தீலியம்னால ஆனது. ஸோ அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன் இது சிம்பிள் ஸ்கொயர்மஸ் எபித்தீலியம் அங்க இருக்குன்னு.
ஸோ ஃபிளாட்டன்டு செல்ஸ் அதனால தான் ஈஸியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இர்ரெகுலர் பவுண்டரி. ஸோ இந்த மாதிரி வந்து இர்ரெகுலராக வந்து பவுண்டரிஸ் இருக்கும் நான் இங்கே ஆக்குற மாதிரி. அண்டு இதனால தான் வந்து என்னன்னா பேவ்மெண்ட் ஆர் டெசிலேட்டட் எபிதிலியம். பேவ்மெண்ட்னு என்ன, நம்ம பிளாட்ஃபார்ம்ல நடக்கும் போது டெய்ல்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா பேவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேவ்மெண்ட் மாதிரி இந்த வந்து செல்ஸ் இருக்கும். சிம்பிள் ஸ்கொயர்மஸ் எபிதிலியமோட செல்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஒல்லியா சப்பையா இருக்கும். ஸோ இதை வந்து டெசிலேட்டட் எபிதிலியம் ஆர் பேவ்மெண்ட் எபிதிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்யூஷன் மெம்பரேன், டிஃப்யூஷன் பவுண்டரி ஃபார்ம் பண்ணணும். அந்த ஆல்வியோலை லங்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னா அது ஒன்று, லங்ஸ் ஆல்வியோலை. அதுக்கப்புறம் வந்து பிளட் வெசல்ஸ், கேபிலரி வால். ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, அதே கிட்னி எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். கிட்னி வந்து என்ன ஆகும்னா, கிட்னிக்குள்ள வந்து ஆர்டரி வருமா, அந்த ஆர்டரி வந்து ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகும். அந்த டிவைடான ஆர்டரி வந்து ஆர்டரியோல் அப்படின்னு. அதை இன்னும் ஃபர்தரா டிவைட் ஆகி என்னன்னா கேபிலரி ஆகும். இதை வந்து கேபிலரி ஆக்கி அதுக்கப்புறம் வென்யூலு அதுக்கப்புறம் வெயினா வந்து என்னன்னா பிரிஞ்சிடும் தனித்தனியா. ஸோ அப்போ இங்க பார்க்கும்போது இந்த ரீஜன் எல்லாம் வந்து என்னன்னா கேபிலரின்றோம். இது வந்து என்னன்னா கேபிலரி வந்து எங்க கிட்னில வந்து இங்க பௌமன்ஸ் கேப்சூல் அப்படின்னு வந்து ரீஜன் இருக்கும். ஸோ இந்த பௌமன்ஸ் கேப்சூலுக்குள்ள என்னன்னா இங்க வந்து போரோசைட்ஸ் அப்படின்னு நிறைய செல்ஸ் இருக்கும், நல்ல நல்ல கேப்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து இதுக்குள்ள வர நம்ம பிளட்டு, அதுல வந்து எல்லாமே ஆக்சிஜன் இருக்கு, வேஸ்ட் குளுக்கோஸ் இருக்கு, அமைனோ ஆசிட்ஸ், புரோட்டீன்ஸ். அமைனோ ஆசிட் புரோட்டீன்ஸ் ஆல்மோஸ்ட் என்ன, அமைனோ ஆசிட் வந்து புரோட்டீனோட பேசிக் ஃபார்ம், பில்டிங் பிளாக். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸு, சுகரு, எல்லாமே வந்து என்னன்னா இதுக்குள்ள வருது. நியூட்ரியன்ஸு, வாட்டர், எல்லாமே மினரல்ஸு எல்லாமே இங்க வருதா. அப்போ வந்து இங்கிருந்து இங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். ஸோ இது வந்து என்னன்னா கேபிலரி. அண்ட் இது வந்து என்னன்னா பௌமன்ஸ் கேப்சூல். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு நீ ரெண்டு எக்ஸாம்பிளையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ என்னன்னா வந்து இங்க பிளட் வருதா, அப்போ இங்க வந்து ஃபில்டர் ஆகணும். அப்போ ஃபில்டர் ஆகணும்னா இது வந்து எனக்கு சிங்கிள் லேயரா தானே இருக்கணும். அப்போ அதனால தான் வந்து இங்கே சிம்பிள் ஸ்கொயர்மஸ் எபித்தீலியம் அப்படின்னு சொல்றோம். அந்த சிம்பிள் ஸ்கொயர்மஸ் எபித்தீலியமோட பேர் தான் வந்து என்னன்னா எண்டோதீலியம். அந்த லேயர் ஆஃப் செல்ஸ், இங்க வந்து லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும், அதுதான் வந்து எண்டோதீலியம் அப்படின்னு. ஸோ இது வந்து புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து என்னன்னா போலோசைட்ஸ். ஸோ போலோசைட்ஸ் ஆக்சுவலா வந்து பௌமன்ஸ் கேப்சூல் ஃபுல்லாவே வந்து என்னன்னா இந்த ரீஜன் எல்லாம் சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலி இது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் ஸ்கொயர்மஸ் எபித்தீலியம்னால தான் ஆனது. ஸோ அவ்வளோதான். இது வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கணும். தென் சிம்பிள் கியூபாய்டல் எபித்தீலியம். கியூபாய்டல்ல வந்து என்ன ஆகும்னா கியூப் லைக் சைஸ் ஈஸி, நியூக்ளியஸ் வந்து சென்டர்ல இருக்கும். அண்ட் இது வந்து செக்ரீஷன் அப்சார்ப்ஷன்ல இருக்கும். செக்ரீஷன் அப்சார்ப்ஷன் எங்கெல்லாம் நடக்கும், ஜஸ்ட் அதான் எங்கெல்லாம் கிளாண்ட் இருக்கோ அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஹார்மோன்ஸை ப்ரிப்பேர் பண்ணும். அண்ட் வந்து என்னன்னா பிளட் வெசல்ஸ்ல போர் பண்ணும், அதுதான் செக்ரீஷன் அப்படின்றோம். ஸோ இதெல்லாம் வந்து எங்க இருக்குன்னா டியூபுலர் பார்ட்ஸ் ஆஃப் நெஃப்ரான். அப்சார்ப்ஷன் வந்து கிட்னில வந்து என்ன ஆகும், ஆக்சுவலா வேஸ்ட்ல வந்து அப்சர்வ் ஆகி இந்த கலெக்டிங் டெக்ல போட்டு யூரினரி பிளாடர்ல இருந்து வெளியேற்றுரும். ஸோ ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணல வேஸ்ட்டை, அந்த வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்றது யாருன்னா இந்த டியூபுலர் பார்ட்ஸ் ஆஃப் நெஃப்ரான் தான். நேம்லி டிசிடி பிசிடி அப்படின்னு ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து பிசியாலஜில படிப்போம், ஜாலஜில. டிசிடி அண்டு பிசிடி, டிஸ்டல் கான்வலேட்டட் ப்ராக்சிமல் கான்வலேட்டட் டியூபிள்ஸ். அப்போ அங்கேருந்து என்ன ஆகும்னா அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகி கலெக்டிங் டேக்ல போட்டு நம்மளுக்கு வந்து யூரினரி கிளாண்ட்ல இருந்து எக்ஸிட் ஆயிரும். தென் வந்து டக்ஸ் ஆஃப் கிளாண்டு, கிளாண்டோட டக்டுக்குள்ள. ஸோ இப்போ ஒரு சலைவரி கிளாண்ட் இருக்குன்னா அதோட டக்டுக்குள்ள வந்து இந்த கியூபல் எபித்தீலியம்லாம் இருக்கும். அதே மாதிரி ஜெர்மினல் எபித்தீலியம், ஓவரி, டெஸ்டிஸ், இது ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் சாப்டர்ல வந்து படிப்போம் டீட்டெயில்டா. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அண்டு சிம்பிள் காலம்னார் எபித்தீலியம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். டால் ஸ்லெண்டர் செல்ஸ். நியூக்ளியஸ் வந்து எங்க இருக்குன்னா பேசல் பார்ட்டு. அண்ட் நம்ம வந்து எதாவது சொன்ன மாதிரி எலாங்கேட்டடாக தான் இருக்கும். இது சேம் தான், கியூபாலோட ஃபங்க்ஷனும் காலம்னார் ஃபங்க்ஷனும் சேம் தான், செக்ரீஷன் அப்சார்ப்ஷன். ஓகே. அண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து இது வந்து மோஸ்ட்லி அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்ட் இருக்குல்லையா, அங்கே ஃபுல்லாகவே இதுதான் இருக்கும் காலம்னார். ஸோ சே ஸ்டொமக், இன்டெஸ்டைன், அங்கே எல்லா இடத்துலையும் வந்து என்னன்னா சிம்பிள் காலம்னார் தான் இருக்கும். And compound epithelium, as we know, two or more than two layers.